உனக்கு ஏய் எதுக்கு காது பிடிச்சிட்டு இருக்க? போதும் போதும் நிறுத்து. வண்டி நிறுத்து. எதுக்கு? நிறுத்து. ஓகே வண்டி ஓகே ஓகே நிறுத்து. ஓகே நிறுத்துன்னு சொல்லிட்டே ஓகே இருக்கேன். ஓகே இறங்கு. ஏய் எதுக்கு இப்ப நிப்பாட்ட சொன்ன? எதுக்கு நிறுத்த சொன்னேன்னு உனக்கு தெரியாதா? தெரியாததால தானே கேக்குறேன், சொல்லு. சரி, என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமானு மாமா உன்கிட்ட கேட்டா நீங்களும் அப்பாவும் என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு ஓகேன்னு பெரிய இவனாட்டும் மாமா கிட்ட சொல்ற. அப்போ அவங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டா நீயும் என்ன வேண்டான்னு ஒதுக்கிடுவியா? பெரியப்பா கேக்கும்போது வேற என்ன சொல்றது? அப்படிதானே சொல்லி ஆகணும். அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்காம வானதிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டிருந்தா என்னோட பதில் சொல்லிருப்ப? இது நல்ல ஆப்ஷனா இருக்கு. உனக்கு தோணுது ஏன் பெரியப்பாக்கு தோணாம போச்சு? நல்ல ஆப்ஷனா? அப்போ வானதிய கட்டிக்கிறியான்னு உனக்கு கேட்டிருந்தாலும் நீ அதே பதில் தான் சொல்லிருப்ப இல்ல? அப்கோர்ஸ். வானதிக்கு என்ன குறைச்சலு? உன்ன மாதிரி அவ டெரர் கிடையாது. சாஃப்டான பொண்ணு. நானும் ரொம்ப சாஃப்டான பையன். ரெண்டு பேருக்கும் கரெக்டா இருந்திருக்கும். உன்கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பியா? நான் இல்ல ஓடாத. என்ன சொன்ன? என்கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பியா நீ? இரு கொஞ்சம் இரு. எதுக்கு இப்ப என்ன அடிக்க வர? நீ மட்டும் என்னவா? பெரியப்பா உங்ககிட்ட கேட்டப்போ அம்மாவும் நீங்களும் எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகேன்னு சொன்னல. அப்ப பெரியப்பாவும் என்ன வேணான்னு சொல்லிருந்தா நீயும் வேணான்னு சொல்லிருப்பல்ல. அப்போ கரிகாலனை கட்டிக்கன்னு சொல்லிருந்தாலும் உங்க இஷ்டமாமான்னு சொல்லிருப்பியா? ஏய் லூசா நீ? உன்னை கட்டிக்கிறியான்னு கேட்டதாலதான் நான் அப்படி சொன்னேன். இதுவே கரிகாலனை கட்டிக்கிறியான்னு கேட்டிருந்தா கண்டிப்பா அடுத்த நிமிஷமே நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு உறுதியா சொல்லிருப்பேன்.